ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். ஸோ நம்ம இந்த ஷார்ட்கட் சீரீஸில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஷெடியூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இந்த ஷெடியூல்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் டோட்டலாக நமக்கு 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. இந்த 12 ஷெடியூல்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்கட் மூலயமா பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் மோஸ்ட்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், ஓகேவா? ஸோ டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் இங்கே இருக்குது பாருங்கள், ஆல்ரெடி இங்கே இருக்குது பாருங்கள், டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டி ஃபார் என்ன, டெரிட்டரிஸ். ஸோ எத்தனை டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எமோல்மெண்ட்ஸ், இ ஃபார் எமோல்மெண்ட்ஸ், ஏ ஃபார் அஃபர்மேஷன் அண்ட் ஓட்ஸ், அதுக்கப்புறம் ஆர் ஃபார் ராஜ்யசபாவுக்கு சீட் அலோகேஷனை பற்றி பேசுகிறாங்க. எஸ் வந்து ஷெட்யூல் ஏரியாஸ் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதர் ட்ரைபல் ஏரியாஸை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபெட்ரலிஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஃபெட்ரலிஸ்ட்னால் என்ன, நமக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ யார் யாருக்கு என்ன சப்ஜெக்ட் பிரித்து கொடுக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஓ ஃபார் அஃபிஷியல் லாங்குவேஜஸ், எல் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அதுக்கு அகெயின் டி ஃபார் டிஃபெக்ஷன், அதுக்கப்புறம் பி ஃபார் பஞ்சாயத், எம் ஃபார் முனிசிபாலிட்டிஸ், ஓகேவா? ஸோ இந்த லேண்ட் ரெஃபார்ம்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா வந்திருக்கும் 1951. இது எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் மூலிமா ஆட் பண்ணாங்கிறது கேட்டுக்கோங்க. 9th ஷெட்யூல் இது வந்து, ஓகேவா? ஸோ இது நமக்கு வந்து 9th ஷெட்யூல். இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 10th ஷெட்யூல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம்னு சொல்லுவாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு 1985 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி ஷெட்யூல் 11 and 12, இது வந்து 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது வந்து 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது ரெண்டுமே இயர் வந்து நமக்கு சேம் தான், ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஷெட்யூல்ஸ்ன்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், ஓகேவா? ஸோ டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் இப்படி நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எக்ஸாமில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து 4th ஷெட்யூல் எது கேட்குறாங்க, 5th ஷெட்யூல் எது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை வச்சு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நமக்கு ஷெட்யூல்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு பாலிட்டி டாப்பிக்கில் நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் சீரீஸில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.